நம்ம வந்து ஒரு 10 ரூபா கடைக்கு தான் வந்திருக்கோம். மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா நந்தி சிலை எல்லாருக்குமே வந்து தெரியும். அதுலேருந்து நேராக நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா நவீன் பேக்கரின்னு இருக்கும். அங்கேருந்து ஒரு 10வது கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜோசப் மார்க்கெட்ஸ் அப்படின்னு வந்து இருக்குது பார்த்திங்களா. இன்னும் எக்ஸாக்டாக வந்து சொல்லணும்னா மாலக்கோணர் சந்தன கடை அப்படி சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கடையிலேருந்து ஒரு 2 கடை தள்ளி தான் இந்த ஷாப் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி என்னென்ன கிச்சன் ஐட்டங்கள், வீட்டுக்கு உபயோகத்துக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு என்னென்ன இருக்குன்னு வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. நிறையா சிஸ்டர்ஸ் வந்துட்டு நிறையா விஷயங்கள் வந்து கேட்டிருந்தீங்க. அதை ஃபுல்லாமே இன்றைக்கி வந்து கவர் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரியான இடுக்கிலாம் வந்து பார்த்திங்களாங்க, அப்பள இடுக்கின்னு வந்து சொல்லுவாங்க. வெறும் 15 ரூபா. பெருசு வந்துட்டு 30 ரூபா. இதுவுமே வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு பெருசு தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்களா ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி இருக்குல்ல. இது வந்துட்டு நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணிலாம் வந்துட்டு இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம இதில் வந்து வச்சுக்கலாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு எவர் சில்வரில் 25 ரூபா இதோட ப்ரைஸு. இதெல்லாம் வெளியுள்ள உள்ள கடைகளில் நீங்களே வந்துட்டு இந்த ப்ரைஸை நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். கண்டிப்பாக 50 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து வரும். இது வந்து 3 in 1 ஒரு தட்டு. அதுக்கப்புறம் நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்து வைக்கிறது. இதில் வந்துட்டு ஊதுபத்தி வந்து வச்சுக்கலாம். இது வந்துட்டு 20 ருபீஸ். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. எவ்வளோ லைக் நீங்கள் வந்து போடுறீங்களோ ஸோ அந்த லைக் பொறுத்து தான் நிறையா பேருக்கு வந்து ஷேர் ஆகுங்க. நீங்கள் லைக் போடலானும் பரவாயில்லைங்க. இதெல்லாம் வந்து பாருங்கள் எவ்வளோ ஐட்டங்கள் இருக்குன்னு. கிரைட்டரு, சாப்பரு, அதுக்கப்புறம் தேங்காய் துருவுறது. இது வந்து பார்த்திங்களா மேஷர். உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து மசிப்போம் இல்லையா, உருளைக்கிழங்கு கருணக்கிழங்கு வந்து மசிப்போம்ல. ஸோ இது நல்லா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கிறதுனால 80 ரூபாங்க. இது வந்து பாருங்களேன், ஹேண்டில் வந்து மரக்கட்டையில் இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. வெறும் 30 ரூபா தான் இது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நீங்கள் மோர் கூட இதில் கடைஞ்சிக்கலாம். நிஜமாலே சொல்கிறேன், அது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஒர்க் அவுட் ஆகுறதுனால மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 100 ருபீஸ். 2 in 1 பர்பஸ். சின்னதாக கிரேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், பெருசாக வந்துட்டு நம்ம கிரேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். காய் சீவுறதுங்க, ஓகேங்களா. ஸோ அழகழகாக இருக்குது பார்த்திங்களா, எவ்வளோ ஐட்டங்கள் இருக்குன்னு. குங்குமச்சிமிழ் இருக்குது, அப்புறம் வெஞ்சன கிண்ணம் இருக்குது, அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரியான இடுக்கி இருக்குது, பவுடர் டப்பா இருக்குது சில்வரில். இது வந்து பார்த்திங்களா இதோட ப்ரைஸு 20 ருபீஸ். நீங்கள் ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை வேறு கடையில் இருந்தால் கூட நீங்கள் காட்டுங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்துட்டு 10 ரூபா கடையில் நிறைய வீடியோஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த ப்ராடக்ட்டு 20 ரூபாய்க்கு நான் வந்து பார்த்ததே கிடையாது. பட் இந்த கடையில் 20 ருபீஸ்க்கு வந்து வச்சுருக்காங்க. எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 3 in 1ங்க. இது 25 ருபீஸுங்க. காய் சீவுறது, அப்புறம் வந்து ஸ்லைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு பெருசாக வந்துட்டு சீவுறது. 3 in 1. எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குங்க. கரண்டிங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா 30 ரூபாய்க்கு செம்ம குவாலிட்டி. நான் திருப்பி சொல்கிறேன், நான் 10 ரூபா கடைங்களில் வீடியோ நான் போட்டிருக்கேன், நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வீடியோ பார்க்குறவங்களுக்கு. நீங்களும் போய் பாருங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம். ஆனால் இந்த கடையில் நான் வாங்கின பொருட்கள் எல்லாமே அவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. இதெல்லாம் திருமணம் 30 ரூபா. அது தேங்காய் துருவுறது 20 ரூபா. இது வந்து 50 ரூபாங்க. தேங்காய் சில் போடுறது 50 ரூபா. உங்களுக்கு முழு இரும்பில் வேணும்னா 30 ரூபாய்க்கு இருக்குது. இது வந்து எனக்கு ஏற்கனவே ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க. இது என்னென்னு போன வீடியோவில் நான் கேட்டிருந்தேன். மீனோடைய செதில்லாம் வந்து சீவுவோம்ல, அதுங்க 30 ரூபா. பார்த்தீங்களா. நான் வந்து அந்த அக்கா கிட்ட வந்துட்டு கேட்டேன், அது சொல்கிறாங்களா இப்படி நமக்கு கஸ்டமர் வந்துட்டு எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்குறதுக்கு அவ்வளோ ஸ்வீட்டாக க்யூட்டாக வந்துட்டு அந்த அக்கா என் கூடவே இருந்து சொன்னாங்க. இதெல்லாம் வடிகட்டி 40 ரூபா. இது சின்னதுன்னு நினைக்காதீங்க, ஆக்சுவலாக இது பெருசு, பூரி சைஸ்ன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு பெருசுங்க. சைஸ் சொல்ல தெரியாததுனால தான் நான் பூரி சைஸ்ன்னு சொல்கிறேன். கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் பூரி அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சுடலாம். அந்தளவுக்கு பெருசு. இது ஆல்ரெடி உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு தெரியும். நான் போன வீடியோலையுமே வந்து நான் காமிச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நமக்கு வந்துட்டு ஸ்டாண்டில் வந்துட்டு அந்த ஸ்பூன் கரண்டிலாம் போடுறோம். முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து நம்ம கோர்த்து வச்சுருப்போம். 30 ரூபாங்க. எல்லாமே எவர் சில்வர் தான்.
பார்த்தீங்களா 30 ருபீஸ். 7 கரண்டி நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம். அதனால் ஒரு இதில் ஒரு கரண்டி தான் போடணுன்னு இல்லை, ஒரு இதில் 2 கரண்டி கூட போட்டுக்கலாம். நிறைய பேருக்கு வந்து தெரியாது, அதனால் நான் காட்டுறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வடைச்சட்டிங்க. ஸோ கீழே வந்து காப்பர் பேஸு, நமக்கு ஹேண்டிலுமே வந்துட்டு சூப்பராக இருக்குங்க. அதோட ப்ரைஸ் வந்து 120 ருபீஸு. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்படிங்க அந்த திருமணெல்லாம் வந்துட்டு சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான் இதுவுமே. இப்போ மாடர்ன் திருமணை. ஸோ சாப்பாடெல்லாம் வந்துட்டு செஞ்சுட்டு டைனிங்கில் வைக்கும் போது நம்ம சும்மா வந்து வைக்க முடியாதுல, ஒரு ஸ்டாண்டு மாதிரி. சில்வரில் இருக்கிறது 30 ரூபா. இந்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு நமக்கு 20 ரூபா. இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்துட்டு 20 ரூபா. ஸோ உங்கள் கிச்சனுக்கு வந்துட்டு எது அழகாக இருக்குமோ நீங்கள் அதை வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இந்த இடத்துல வந்துட்டு லைக் போட்டிருப்பீங்க, ஏன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே அவ்வளோ கம்மியாக தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு சட்டிங்க. இண்டால் ஏண்டுவாங்க, ஒருத்தவங்க ஈயன்னுவாங்க. ஸோ 220 ருபீஸு. சோத்து சட்டி இருக்குது பார்த்திங்களா, அது 200 ருபீஸு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தட்டு. இந்த தட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு 40 ருபீஸ் தான். பெரிய தட்டுங்க, சாப்பாடு வடிக்கிற தட்டு. இது வந்து 60 ரூபாங்க பெருசு. கீழே இருக்கிறது வந்து 40 ரூபா. சாரிங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஆல்ரெடி நான் வந்துட்டு பெரிய கடையில் ஒரு கடையில் நான் எடுத்திருந்தேன், அதோடைய வீடியோவுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஐட்டங்கள் நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ இந்த ஈய பாத்திரத்தோட முக்கியத்துவமும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க அதையும் போய் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களாங்க, இது வந்துட்டு நமக்கு அங்கங்கே வந்துட்டு ஓட்டை போட்டிருக்கோம், ஏன்னா அப்போ தான் வந்துட்டு சாதம் வடித்த தண்ணி வந்துட்டு நமக்கு வந்து வெளில வருன்றதுக்காக. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா தான். நான் வந்து சொன்னேன், அக்கா நான் வேறு தட்டு எடுத்துக்கிறேங்கான்னு. ஓகே எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல, க்யூட்டாக இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஏனே தெரில இந்த மாதிரி பாத்திரங்கள் மேலே, ஏன்னா எங்கள் அம்மாச்சி வீட்டிலலாம் இந்த மாதிரி பாத்திரம் இருக்குமோ, அதனால் வந்துட்டு எனக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 40 ருபீஸ், 20 ருபீஸு. இதெல்லாம் வந்து குழம்பு சட்டி 60 ருபீஸு. பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. 60 ரூபா. நிஜமாலே நல்லாயிருக்கும், லைட் வெயிட்டாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் வந்துட்டு அடி வந்து கனமாகவும் இருக்கும். இதெல்லாம் குட்டி வடை சட்டிங்க, 120 ருபீஸு. ரொம்ப குட்டி கிடையாது, ஒரு மீடியம் சைஸு. பார்த்தீங்களாங்க, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொப்பு ஜாமான். ஆக்சுவலாக வந்துட்டு இதை சொப்பு ஜாமானும் நம்ம வச்சுக்கணுன்னா வச்சுக்கலாம், இல்லைனா நீங்கள் இதுலேயே வந்துட்டு ஏதாச்சும் செய்யணுன்னா வந்து செஞ்சுக்கலாம். 30 ரூபா இதெல்லாம். சின்னதில் நீங்கள் ரசம் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் கூட நீங்கள் தாராளமாக வந்து வச்சுக்கலாங்க. இல்லை ஏதாச்சும் ஒரு குட்டியாக ஒரு தாளிப்பு போடணும் அப்படி சொல்லி நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா இதில் வந்துட்டு நீங்கள் தாளிச்சிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்களேன், இந்த பிரியாணி கிண்டுற பாட் மாதிரி இருக்குல்ல, மினியேச்சர் ஐட்டம் மாதிரி இருக்குல்ல, 30 ரூபா தான். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்லங்க. நிறைய ஐட்டங்கள் இருக்குங்க. இது வந்துட்டு பார்ட் 1 வீடியோ தான். பார்ட் 2 வீடியோவில் எக்கச்சக்கமான ஐட்டங்கள் எடுத்து வச்சுருக்கோம். நான் சொன்னேன் இல்லைங்க, கரண்டியெல்லாம் ஆச்சரியப்படுற மாதிரி கம்மி ப்ரைஸில் இருக்குன்னு. பாருங்களேன், 40 ரூபா தாங்க இந்த கரண்டி. நிஜமாலே நீங்களே சொல்லுங்கள், இது 40 ரூபானா நம்மளால் ஏற்றுக்க முடியுதா? இது வந்து தோசை கரண்டிங்க, இல்லை சாப்பாடு கரண்டின்னு கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். செம்மையாக இருக்குல்லங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. இது வந்துட்டு சாப்பாடு கரண்டிங்க. 40 ரூபான்னு சொல்லும் போது நான் வந்து திருப்பி கேட்டேன், அக்கா நிஜமாலே 40 ரூபாயா 40 ரூபாயான்னு கேட்டுட்டு இருந்தேன் அவங்கக்கிட்ட. இதுவும் ஒரு வகையான சாப்பாடு கரண்டிங்க. பார்த்தீங்களாங்க, இது போக தோசை சட்டி இருக்குது, தோசை கரண்டி இருக்குது, அதுக்கப்புறம் தாளிப்பு கரண்டி இருக்குது, நிறைய ஐட்டங்கள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இரும்பில் செஞ்சுருக்க ஒரு தோசை கரண்டிங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இரும்பு. அதோட ப்ரைஸ் வந்து 80 ரூபா. நான் சொன்னேன் இல்லைங்க, நம்ம நான்ஸ்டிக்கில் வந்துட்டு தாளிப்பு கரண்டி வந்துட்டு அவங்கக்கிட்ட வந்து இருக்குன்னு. இதுவுமே 80 ருபீஸ் தான். ஆச்சரியப்படுற மாதிரி விலைங்களில் இருக்குல்லங்க. இப்போ ஒன்று பாருங்களேன், ஒரே நேரத்தில் 12, 1 இல்லை 2 இல்லை 12 பணியாரம் வந்துட்டு ஒரே நேரத்தில் நீங்கள் வந்துட்டு ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி லிட்டுமே நமக்கு வந்து கொடுத்துட்றாங்க.
அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பணியாரத்தை வந்துட்டு எடுப்போம் இல்லைங்க. ஸோ அந்த கரண்டியுமே வந்து வந்துடுது. அது போக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு கரண்டி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பணியாரத்தை எடுக்கிறதுக்கு தான் ஆக்சுவலாக அது வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி நான்ஸ்டிக்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த பார்த்திங்களாங்க ரெட் கலரில் நல்லா கோட்டிங்லாம் போட்டு ப்ரைஸ் வந்துட்டு 300 ருபீஸுங்க. இருங்க நான் காட்டுறேன். 300 ரூபாங்க. ஸோ உங்களுக்கு உள்ளே என்னென்ன இருக்குன்றதையும் அதிலே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ நமக்கு ஒரு 4-in-1 பேக்காக வந்துட்டு வருங்க. ஒரே நேரத்தில் 12 பணியாரம் யோசிச்சு பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா. நம்மளுடைய சப்பாத்தி கட்டை செமையாக இருக்குல்லங்க. இன்னும் எக்கச்சக்கமான ஐட்டம் இருக்குது. தோசை கரண்டிங்க பார்த்தீங்களா. நான் காமிக்கும் போதே நீங்கள் அதோட குவாலிட்டியை வந்துட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. குட்டி கரண்டி வேணும்னாலும் வாங்கிக்கலாம். 15 ரூபாதே. இந்த கடையில் இல்லாத பொருட்களே வந்து இல்லைன்னு சொல்லலாம். இந்த கடையை நான் காட்டுறேன் வந்து பாருங்கள். A to Z எல்லா பொருட்களுமே வந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம அப்லோட் பண்ணியிருக்க வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 வீடியோ தான். இதே கடையில் வந்துட்டு பார்ட் 2 வீடியோ வந்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக நம்மளோட வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சப்ஸ்கிரைபும் நீங்கள் லைக்கும் பண்ணால் மட்டும்தான் உடனே நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்கலாங்க. பாய்ங்க.